வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதச்சார்பின்மையை காப்போம் அப்படின்னு திருச்சியில் அண்மையில் பேரணி நடத்தியிருக்கிறீங்க. மதச்சார்பின்மைக்கு ஆதரவு, மதச்சார்பின்மைக்கு எதிர் அப்படின்னு தான் இன்றைய தமிழ்நாடு அரசியல், தேர்தல் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீங்களா? கட்டமைக்க விருப்பப்படுறீங்களா? தமிழ்நாடு அளவில் மட்டுமின்றி தேசிய அளவில் இப்படித்தான் அரசியலை நாம் கூர்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆளுங்கட்சி பாஜக மற்றும் RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். இப்போது வெளிப்படையான தாக்குதல்கள். கடந்த காலங்களில் அதை மறைமுகமாக செய்தவர்கள் இப்போது வெளிப்படையாகவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போயிருக்கிறார்கள். அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிட்டது. 1976 பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். மிசா அறிமுகப்படுத்தப்பட்ட போது, நடைமுறைக்கு வந்தபோது இயல்பாகவே அந்த சட்டம் மதசார்பின்மை சட்டம்தான். இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. ஆனால் 76 மிசா நடைமுறைக்கு வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் அந்த பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 3 சொற்களை இணைக்கிறார். அதில் ஒன்று சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற 2 வார்த்தைகளும் அரசை பற்றிய விவரணையில் இருக்கிறது. அதாவது ஒரு டெஃபினேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். நம்ம யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படி தான் இருந்துச்சு 1950. அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிற போது 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தபோது பிரியாம்பிளில் இருந்த டெஃபினேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். 76 இந்திரா காந்தி அம்மையார் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரியான சங் பரிவார்கள் பின்னால் வந்து இந்த சட்டத்துக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கி விடுவார்கள் என்கிற அச்சத்தால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நிலைப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சோசலிஸ்ட், செக்யூலருங்கிற 2 வார்த்தை அதில் இணைக்கிறாங்க. இப்போது அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் நம்முடைய கவர்மெண்ட்டை பற்றி என்ன ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். இந்த 2 சொற்களையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமியை வழக்கு தொடுத்திருந்தார். ஃப்ரெட்டர்னிட்டி பற்றிய டெஃபினேஷனில் ஏற்கனவே ஒரு யூனிட்டிங்கிற சொல்லாடல் இருந்தது. அதில் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தையை இணைச்சாங்க. இந்த 3 சொற்களும் இந்திரா காந்தி அம்மையாரால் இடையிலே செருகப்பட்டது அல்லது திருத்தம் செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு சங் பரிவாருடைய மிக முக்கியமான தாக்குதலே அந்த செக்யூலருங்கிற வார்த்தையை எடுக்கணுங்கிறது தான். இப்போ மதசார்பின்மைங்கிற அந்த கருத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த அரசு ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும். இந்த அரசுக்கு அரச மதம் இந்து மதமாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்துத்துவ அஜெண்டாவை அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும். பல அஜெண்டா அவங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த தேசத்தின் பெயரை மாற்றணும், இந்த அரசுக்கு ஒரு மதத்தை வந்து அரச மதமாக அறிவிக்கணும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிறது, அதிகாரம் செலுத்துறது எல்லாமே வந்து இந்த நோக்கம்தான், இறுதி இலக்கு. அதனால் ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கிற சூழலில், சங் பரிவார்கள் இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் உண்மையிலேயே இந்திய அரசியலே மதசார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதசார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற 2 அணிகளாக, 2 துருவங்களாகத்தான் இருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2026 ரொம்ப தெளிவுபடுத்தணும், கூர்மைப்படுத்தணும். மதசார்பின்மைக்கு என்கிற அந்த கோட்பாட்டுக்கு ஆதரவாளர்களை வெகுவாக திரட்ட வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு எதிரான திரட்டுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. CAA சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக 370 ஆர்டிகிள் ரிப்பீல் பண்ணது, அடுத்து முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தது. இதெல்லாமே வந்து முஸ்லீம்களை குறி வச்சு தாக்குற மாதிரியான ஒரு தோற்றம் தருகிறது. உண்மையிலேயே இது முஸ்லீம்களுக்கு எதிரானது தான். ஆனால் அதைவிட உள்ளீடாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தினுடைய உயிர்மூச்சு கோட்பாடுகளாக 3 முக்கிய கோட்பாடுகள் இருக்கு. ஒன்று புளூரலிசம், பன்மைத்துவம், இன்னொன்று செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, இன்னொன்று ஃபெடரலிசம், கூட்டாட்சி இயல். இந்த 3 கோட்பாடுகளில் அவர்களை உறுத்துகிற, கண்ணை உறுத்துகிற முக்கியமான கோட்பாடு செக்யூலரிசம். இதை காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்கிறது. அதனால் இதை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மதசார்பின்மை காப்போம் பேரணியை நடத்தினோம். இன்னும் 1 வருஷம் கழித்து 2026 தமிழ்நாடு சந்திக்க போகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். திமுக ஆட்சி பொறுப்புல தொடரணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்க போகுது.
இப்போ மதச்சார்பின்மை, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படின்னா இந்த தேர்தலுக்கும் இதுதான் பேசுபொருளாக இருக்கும், இல்ல அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது வெறும் மாநிலம் சார்ந்த அரசியலாக இருந்தால் இந்த தலைப்பே உங்களுக்கு ஒரு பரந்த பார்வையை, விரிவான பார்வையை, தேசிய பார்வையை கொடுக்கிற ஒரு தலைப்பு. கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி அதற்கு என்ன தலைப்புன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்போ மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கிற ஒரு கூட்டணி, மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கூட்டணி, மதசார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது சங் பரிவார்களால் அப்படிங்கிறத உரத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி. எனவே இதை மாநில சட்டமன்ற தேர்தல் வேற, தேசிய தேர்தல் வேற. அது தேசிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்னா நம்ம பிஜேபி எதிர்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் அவர்கள் இந்த அரசியலை செய்கிறார்கள். மதத்தின் அடிப்படையிலான வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். அந்த வெறுப்பு அரசியல் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தை தாக்குகிறது. அதனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டிய தேவையை உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் கூர்மைப்படுத்துவோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த பிரச்சாரம் கை கொடுக்கும். பாஜக மீண்டும் வரணுமா வேண்டாமா, மோடி பிரதமராக மீண்டும் தொடரணுமா வேண்டாமான்னு. சட்டமன்ற தேர்தல்னு வருகிற போது பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு மட்டும் கை கொடுத்துருமா? திமுகவை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லையா எதிர்கட்சிகள்? இது வெறும் தேர்தலுக்கான உத்தியா மட்டுமே இதை பார்க்கக்கூடாது. ஒரு தேசத்துக்கான பாதுகாப்பு என்பது முக்கியமானது. தமிழ்நாடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதாது, ஒட்டுமொத்தமாக தேசமே பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவை அம்பலப்படுத்துவதற்கு இது ஒரு சரியான நிலைப்பாடு. இப்போ பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லோருமே அந்நியப்படுத்துகிற போது, அவர்களோடு கூட்டணி சேரக்கூடாது என்று தயங்குகிற போது அதிமுக துணிந்து அவர்களோடு கூட்டணி வைக்கிறது. இப்போ அதிமுக தான் வாக்கு வங்கி அடிப்படையிலே திமுக கூட்டணிக்கு எதிர்கட்சி அல்லது திமுகவுக்கே எதிர்கட்சி. அப்போது அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நாம் கருதுகிறோம். அதிமுகவை எதிர்ப்பதும் பாஜகவை எதிர்ப்பதும் ரெண்டும் ஒன்று தான். இவங்க அதிமுக தனிச்சு நின்றுருந்தா கூட பிரச்சனை இல்லை. அதிமுக தலைமையிலான அணி, திமுக தலைமையிலான அணி என்று இந்த தேர்தலை நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்கிறது. பாஜக வெளிப்படையாகவே எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு தேவையில்லை, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இப்போ நாங்கள் பிஜேபியோட சேர மாட்டோம், பாமகவோட சேர மாட்டோம்னு ஓப்பனாக நாங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி ரொம்ப வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. தேசிய அளவில் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறதா எங்கள் நோக்கம், உங்களை எல்லா வகையிலையும் நாங்கள் ஒடுக்குவோம், நீங்கள் இங்கே வாழலாமே தவிர ஆள முடியாது, உங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. இந்த அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு சிறுபான்மை மக்களின் நலன்களை பற்றி கவலைப்படாமல் அதிமுக வெறும் தேர்தல் ஆதாயத்திற்காக அல்லது தற்காப்புக்காக அவர்களோடு கூட்டணி வைக்கிறது என்றால் அவர்களை சேர்த்து அம்பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி, குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் தான் திமுக கூட்டணிக்கும் எங்களுக்கும். பாஜகவுடன் கூட்டணி சேராததுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக போயிடல அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் சொல்றாங்களே. அது நியாயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அவங்களுக்கே தெரியும். அதிமுகவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அவர் வெளிப்படையாக ஒரு கன்ஃபெஷனே கொடுத்தார், ஒரு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தார். நான் என்னுடைய தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்தேன், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நான் தோற்று போயிட்டேன். நான் தோற்று போனதற்கு காரணம், எங்கள் கட்சி ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு காரணம் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தான் அப்படின்னு சொன்னார். அதை வழிமொழியக்கூடிய வகையில் அதனுடைய பொதுச் செயலாளர் அல்லது தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? ஜெயலலிதா அம்மையார் திமுக தான் தனக்கு எதிரி அப்படிங்கிறத உணர்ந்தவங்க. ஆனால் ஒரு தேர்தலில் மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வான்னு கூப்பிட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக எதிர்ப்பில் தான் அதிமுக நிற்கிறது. திமுகவை எந்த அளவுக்கு அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு அந்த எதிர்ப்பு வாக்குகள் போலரைஸ் ஆகும். ஆனால் கடைசி 2-3 நாள் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, பிஜேபி எதிர்ப்பை முன்னிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய வகையில் தான் அந்த ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு இந்த கட்சி கூட்டணி சேராது. நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லலை, அதிமுக
இனி எந்த காலத்திலும் அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது அப்படின்னு அறுதியிட்டு சொன்னார்கள். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய வாரிசுகள் இன்றைக்கு என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க? சொன்ன ஜெயலலிதாவே நிலைப்பாடு இடையில மாத்திட்டாங்க 2004. இல்லை அவங்க கடைசி வரலும் பிஜேபியில் தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து முதல்ல தான் அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது, மாறி மாறி நிலைப்பாடு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க கடைசியாக சந்தித்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2014 நினைக்கிறேன், 2014 பொதுத் தேர்தலில் ரொம்ப அறுதிட்டு சொன்னாங்க, இது எந்த காலத்திலும் நாங்கள் வந்து பிஜேபி 2014 அவங்க மோடியா லேடியான்னு வந்து நின்னாங்க. 2004 அவங்க மீண்டும் பாஜக உடனான கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அவங்களே மாத்திக்கிட்டாங்க, ஜெயலலிதாவே மாற்றிக்கொண்டாங்க. 2014 தான் அவங்க சொன்னாங்க. 2014 தேர்தலில் தான் பிஜேபி எதிர்ப்போங்கிறதுல அவங்களோட கூட்டணி சேர மாட்டோங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. வாஜ்பாய் ஆதரவு அதுக்கு முன்னாடி அந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறம் அவங்க பாஜகவுடனான கூட்டணியை வந்து வெளிப்படையாக முறிச்சுக்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு இடையில ஒரு ஊசலாட்டம் இருந்தது, மாறினாங்க, திருப்பி சேர்ந்தாங்க, அது வேற. 2014 தான் அந்த அம்மா வந்து கடைசியாக சந்தித்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். 2014 பொதுத் தேர்தலில் வெளிப்படையாக கடைசி 2 நாள் சுற்றுப்பயணத்தில் மோடி எதிர்ப்பு தான் வலுவாக வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவது ஆபத்தானது என்பதை அவங்க உணர்ந்தாங்க. அதை விட முக்கியமாக பிஜேபி இங்கே வளர தொடங்குதுன்னா ஏடிஎம்கே அதனால பாதிக்கப்படும், அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க முன்னுணர்ந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாரிசுகள் உணர மறுக்கிறார்கள் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இல்ல, எந்த புள்ளிக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்புன்னு நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க இல்லையா, அதிமுகவுடைய பிரதானம்ங்கிறது திமுக எதிர்ப்பு. ஆமா, திமுக எதிர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது அப்படிங்கறதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான முக்கியமாக வாய்ப்பா கருது. அல்லாமல் பிற கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது ரைட்டு. அந்த முயற்சி அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ரைட்டு, அந்த முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா வாழ்த்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பாரதிய ஜனதாவோட சேரும்போது அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க. அடுத்து நீங்க தான் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வரவேற்பு கொடுக்கிற மாதிரி இருக்குது. திமுகவை வீழ்த்துவதற்கு 18% வைத்திருக்கக்கூடிய என்டிஏ அதிமுக உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல என்ன ஸ்ட்ராட்டஜியா நீங்க பார்க்குறீங்க? இல்லை, வெறும் தேர்தல் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டால் தமிழகத்தின் நலன் என்ன ஆகிறது? பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தா என்ன ஆகும்? பிஜேபி வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன அரசியல் செய்யுது, மகாராஷ்டிராவில் என்ன அரசியல் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் நலன்களில் என்ன அவங்க வந்து இதுவரையிலும் பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்க? இந்துக்கள் கடுமையாக பாதிக்க தான் பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு ஒரு புறம், அதே நேரத்தில் இந்துக்களை வன்முறைக்கு தான் அவங்க தூண்டி விட்டுருக்குறாங்க. பசுத்தாய் பாதுகாப்புங்கிற பேரில் கும்பல் கொலை செய்யக்கூடிய கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அந்த வன்முறைகளை ஈடுபடக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி மத உணர்வால் பாதிக்கப்பட்டவங்க தான், மதவெறி அரசியலால் பாதிக்கப்பட்டவங்க. சும்மா இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே புகுந்து நீ வந்து மாட்டுக்கறி குழம்பு வச்சிருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அடித்து கொள்றான்னா அந்த உளவியல் எங்கிருந்து வந்த உளவியல்? அவனோ அவன் விரும்பின உணவை சாப்பிட்றான். உண்மையிலேயே பசுவை வந்து ஒருத்தன் அடித்து கொள்றான்னா நீ அந்த நேரத்தில் அவங்க மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவன் வீடு தேடி போய் கறிச்சட்டிக்குள்ளே கையை விட்டு இது மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி அந்த குழம்பு வச்சவனை அடித்து கொள்றான். ஆனால் விசாரணையில் அது மாட்டுக்கறி குழம்பு இல்லைன்னு தீர்ப்பு வருது. இப்போ அந்த மாதிரியான வன்முறையாளர்களை தூண்டுகிற ஒரு அரசியலை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மேற்கொள்கிறதா இல்லையா? அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டுமா? ஹரியானாவில் செத்த மாட்டை தோலை உரிச்சாங்கிறதுக்காக 5 பேரை அடிச்சே கொண்டாங்க. அதான் மாடு செத்து போச்சு, அதை தூக்கிட்டு போய் போடுறாங்க. புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாட்டை ஏன் சும்மா புதைக்கணும், அந்த தோல் கிடைச்சா நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி யாரோ போய் அந்த தோலை உரிக்கிறான். செத்த மாட்டு தோலை உரிச்சதுக்காக 5 பேரை அடித்து கொள்கிறான். அப்போ மாடு உயிரை விட 5 தலித்துகளின் உயிர் வந்து சாதாரணமாக அவனுக்கு தெரியுது. இப்போ இந்த உளவியல் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பசு புனிதன்னு பேசின அரசியலில் தானே இது வருது. அப்படி தான் அவங்க அடித்து கொள்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் வந்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்துறதும் பொதுவெளியில் வச்சு தாக்குதல் நடத்துறதும் மிக கடுமையாக சித்திரவதை செய்வதும் உத்தரப்பிரதேசம் போன்ற மத்திய மாகாணங்களில் இருக்குது. இன்றைக்கி அந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸுங்கிற பகுதிகளில் அதை வந்து கவ் பெல்ட்னே சொல்கிறாங்க. இந்த பசு அரசியல் பண்ணக்கூடிய அந்த மாநிலங்களை கவ் பெல்ட்னே சொல்கிறாங்க. அந்த பகுதிகளில் இந்த அரசியல் எவ்வளவு மோசமாக இருக்குது. அந்த மக்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக அவங்க போராடல, அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக போராடல, சுகாதார மேம்பாட்டுக்காக போராடல, அறிவியல் பூர்வமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு செயல் திட்டத்தையும் கொண்டு வரல. ஒரு துறவி தான் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த ஆசாபாசமும் இருக்க போகிறதில்ல. அவர் பொருளாதாரத்தை வந்து ஊழல் செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது ஒரு ஈடுபாடு அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துறவி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் என்ன
இந்துக்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மேம்பட்டிருக்கு. மதவெறி தான் வந்து ஏற்பட்டிருக்கு. அவன் வந்து மசூதிகளை போய் அடிக்கிறான், பைபிளை கொளுத்துறான், தேவாலயங்களை போய் தாக்குறான், பாதிரிமார்களை பார்த்து அடிக்கிறான். இந்த அரசியல் தான். இப்போ இந்த அரசியல் தமிழ்நாட்டில் வளரணுமா? இந்தியாவிலேயே இந்த அரசியல் நடக்காத 2 மாநிலங்கள் வந்து இன்னைக்கு தென்னிந்திய மாநிலங்களே அதில் அந்த பாதுகாப்பில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதிலிருந்து தப்பிச்சிருக்கிற 2 மாநிலம், ஒன்று கேரளாவும் தமிழ்நாடும் தான். அப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்து யார் இன்னைக்கு நிலைநிறுத்த பார்க்கிறார்கள்? இல்ல, அதிமுகவோடு கூட்டணியில தானே பாஜக இருக்கு. அவங்க வளர்ச்சி அடைகிறாங்கல்ல, அந்த வாக்கு வங்கி ரீதியாக வளர்ச்சி அடைகிறாங்கல்ல. இன்னைக்கு அவங்க வந்து 30-40 இடங்களுக்கு குறையாம தான் நிற்க போகிறாங்க. அந்த இடத்த இவங்க கொடுக்க போகிறாங்களா இல்லையா? அதிமுக 200 இடத்துல நிற்க போகிறாங்க. அவங்க 130-135 இடத்துக்குள்ள வந்து சுருக்கிக்க போகிறாங்க. மிச்ச இடம்லாம் பாஜக கொடுக்க போகிறாங்க. பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, தாமரை சின்னத்தில் நிற்கிற கட்சிகளுக்குனா ஆளுக்கு 2-3 கொடுத்துட்டு மிச்ச தொகுதியில் அவங்க நிற்க போகிறாங்க. அவ்வளவு ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டு. நாளைக்கு பிஜேபி விட போகிற அவ்வளவு ஓட்டு ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட 70-80% அவங்க வாங்குற ஓட்டில் ஏடிஎம்கே ஓட்டு தான் அவங்க வரப்போகுது. அப்போ அந்த வாக்குகள் பூரா தாமரைக்கு விழுந்த வாக்குகள்னு அவங்க கணக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2024 பாஜக தலைமையில் இங்கே என்டிஏ கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க. அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்றத முடிவுக்கு பிறகு அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. பாஜக தனித்து 11% தனித்து நிற்கல. அவங்க கூட யாரா இருந்தா கூட்டணியாக 18% நாங்க வாங்கி. கூட்டணி கட்சியில் யார் யார் இருந்தாங்க? அவங்க எல்லாம் யாரால போனாங்க? இந்த அதிமுகவால தான் அவங்களோட போனாங்க. இவங்களாம் தேமுதிக அவங்களோட இருந்தாங்களா இல்லையா? மற்ற பாமக இருந்துச்சா இல்லையா? மற்ற இவங்க ஓட்டு தானே. பாமக வன்னியர் ஓட்டெல்லாம் பாஜக ஓட்டாக ஆகிப்போச்சு, தேமுதிக ஓட்டெல்லாம் பாஜக ஓட்டாக ஆகிப்போச்சு. அந்த பர்சன்டேஜ் அவங்க நேரடியான பாஜக ஓட்டுங்கிறது எத்தனை சதவீதம் தனியாக நின்று என்ன காட்டணும்? பாஜக தனித்து வளரல, அதிமுகவோட பலத்தோடு அதிமுகவோடு சேர்ந்ததுனால அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வந்து இந்த உளவியலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த ஓட்டு சிதறுது. ஜெயலலிதா அம்மா இல்லை, அதனால ஓட்டு வந்து சிதறுது. அது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இல்லாத போது வாக்குகள் எந்த கட்சியிலும் சிதறும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த வாக்குகள் சிதறுதுங்கிறத, ஏன்னா அவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது. பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த பர்சன்டேஜ் 2021 இருந்த பர்சன்டேஜ் 2024 இல்லை, அவங்களுக்கு குறையுது. இப்போ அந்த ஓட்டு எங்கே சிதறுது? இப்போ அந்த வாக்குகளை வந்து சிதற வைப்பதற்கு எது காரணமாக இருந்தது? பாஜகவை நீங்கள் வந்து ஒரு கொள்கை பகைன்னு அடையாளப்படுத்தாமல் அது ஒரு தோழமை சக்தியாக நீங்கள் காட்டுறீங்க. அவங்களுடைய மதவாத அரசியலை நீங்கள் பேசலை, அவங்கள்ட்ட இருக்கிற வெறுப்பு அரசியலை நீங்கள் பேசலை, அவங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சக்திகளுங்கிறத நீங்கள் அடையாளப்படுத்தலை. ஒட்டுமொத்தத்தில் அவங்க தேச நலன்களுக்கே எதிராக இருக்கிறாங்க. பெரியாரை வந்து எதிர்க்கிறாங்க, திருவள்ளுவருக்கு போய் காவி சாயம் பூசுகிறாங்க, திருக்குறள் வந்து சனாதன நூலுங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அதிமுக எதிர்க்கணுமா வேண்டாமா? இது பெரியார் வழி வந்த இயக்கம் தானே. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு வந்த இயக்கம் தானே. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது அனுமதிப்பாங்களா? எம்ஜிஆர் இருந்தாருன்னா திருவள்ளுவர் சிலை போய் காவி சாயம் பூசுறது அனுமதிப்பாரா? பெரியார் சிலையை செருப்பால் அடிக்கிறதோ அல்லது காவி துணி கட்டுறதையோ பொறுத்துக்கிட்டு இருப்பாரா பெரியார்? எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா கூட பொறுத்துக்குவாங்களா? இப்போ எந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியிடையே இணக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க நிலைப்பாடுகளில் மாறுறாங்க. அமித்ஷா மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரலாம் வாயை திறந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லவே இல்லையே. அதிமுக எப்படி ஒத்துக்கும் கூட்டணி ஆட்சிக்கு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவரையிலும் அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்கன்னா முடிஞ்சுது, அவங்க இந்த தேர்தலோட முடிஞ்சுது அவங்க கதை. அதிமுக வந்து அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் சந்திக்க தயார் இல்லைன்னு அர்த்தம். கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. 2 முறை வந்திருக்கிறாரு இந்த அதிமுக கூட்டணி அறிவிச்சதுக்கு பிறகு. 2 முறை அவர் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதிமுக என்டார்ஸ் பண்ணவே இல்லையே. ஆமாம், நாங்கள் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கூட்டணி ஆட்சிக்கு. ஏன் சொல்லலை? கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஆரோக்கியமான கருத்தியலை நோக்கி தானே நகரணும் அப்படிதானே நீங்க விருப்பம். அவங்களுக்கு இடையில இந்த அந்த நிலைப்பாடு உருவானதா இல்லையே. அவங்க அந்த முரண்பாடுகளுக்குள்ளேயே ஒரு கூட்டணியை வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுலயே என்ன வந்து ஏன் அது ஆபத்தானதை பாக்குறீங்கன்னு கேட்குறேன். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தியல் மீது உங்களுக்கு அந்த கருத்தியல் ஆபத்தானதுன்னு பார்க்கல. இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தியல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அது உடன்பாடு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறது மீது உங்களுக்கு அதிருப்தி இல்ல. அதிமுக பாஜக இல்ல, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு புறம் கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றது பிஜேபி தரப்புல தான் பேசுறாங்க, ஏடிஎம்கே தரப்புல பேசல. இங்க யார் லீடர்ஷிப்? அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கிறது தான் அறிவிக்கணும். இப்ப நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம், எங்க கூட்டணி தலைவர் சொல்றது முன்னாடி நான் சொல்ல முடியுமா ஒரு கருத்தை? நான் எங்க கூட்டணிக்கு தயாரா இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? அப்ப அதிமுக கூட்டணி தானே அந்த பிஜேபி இருக்குது. பிஜேபி இங்கே சபார்டினேட் தானே, நேஷனல் லெவல் அவங்க ரூலிங் பார்ட்டி. தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி தானே. அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கி தான் அவங்க நிற்க போகிறாங்க. இப்போ அவங்க எப்படி கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம்? வெளியில் கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, திரு அண்ணாமலை ஒரு படி அதிகமாக போய் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு அர்த்தம்.
ரொம்ப கிள்ளுக்கறையாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வந்து அவங்க ரொம்ப துச்சமாக மதிக்கிறாங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இன்டாக்டாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 65-66 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க ஜெயலலிதா அம்மா இல்லாமலே. பாஜக கூட்டணியோடு பாஜக கூட்டணி அது பாஜகங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை அந்த டைம்ல. இன்னைக்கு வேணா அப்படி ஒரு பர்சன்டேஜை காட்டலாம். 2021 ஏடிஎம்கே வலுவா இருந்த ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு அத்தனை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. இன்னைக்கு என்ன நிலை? அப்ப இவங்க ஈல்டாய் வந்து பிஜேபி போறாங்கனாக்கா இந்த கட்சியை மெல்ல மெல்ல அவங்க வந்து பாஜக வளர்ச்சிக்கு பயன்படுத்த போறாங்கன்னு அர்த்தம். தேர்தல் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி நான் சொல்லல. அவங்களுக்கு இடையில வந்து இன்னும் ஒரு முழுமையான உடன்பாடு ஏற்படலை, கருத்தியல் உடன்பாடு ஏற்படலை. ஆனால் தவிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளே இன்னும் வந்து அந்த கூட்டணியை போய் உறுதிப்படுத்தலை. எதுக்காக வெளியே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ திமுகவுடன் பேசலன்றாங்க. இப்போ எதுக்காக வெளியே இருக்காங்க? இப்போ விஜய்க்காக காத்துட்டு இருக்கிறாங்களா? விஜயோட சேர போகிறாங்களா? அவங்க ஏன் இதுவரையிலும் 2 தடவை வந்து அமித்ஷா வந்த பிறகு ஒரு பழகிய அடிப்படையில் கூட, ஒரு தோழமை அடிப்படையில் கூட, ஏற்கனவே சேர்ந்து களம் கண்டோங்கிற அடிப்படையில் கூட பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், ஒரு மரியாதை நிமித்தம் போய் பார்த்து ஒரு சால்வு கூட போடலையே தேமுதிக தரப்புலையும் பாமக தரப்புலையும். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குல்ல. அப்போ அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு ஷேப்புக்கு வரல, அதை சொல்கிறோம். ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்கு. விசிகா கூடுதல் தொகுதிகள் கேட்போம்னு சொல்றாங்க, திரு பே சண்முகம் கூடுதல் தொகுதிகள் கேட்போம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்குன்னு தானே. ஒவ்வொரு தேர்தலையும் கூடுதல் தொகுதி தான் கேட்குறோம். எந்த தொகுதியில் நாங்கள் வந்து அவங்க கொடுக்கறது மட்டும் கேட்டு வாங்கிட்டு வரோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம், அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அது 2 நாள் 3 நாள் 2 ரவுண்டு 3 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தும். ஒரே நாளில் போயிட்டு டப்புன்னு கையெழுத்து போட்டு வரதில்லை. இதானே வாடிக்கை. எல்லா கூட்டணியிலும் அப்படி தானே. நாளைக்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தாங்க, ஒரே நாளில் கையெழுத்து போட்டு வந்துடுவாங்களா? இவங்க ஒரு கூடுதலாக கேட்பாங்க, 40 50ம்பாங்க. அவங்க அப்படிலாம் முடியாது, 20 30ம்பாங்க. அது கடைசியாக ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் பிறகு தானே அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்களும் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து முன்கூட்டியே இல்லை நாங்கள் கூடுதலெல்லாம் கேட்க மாட்டோம் நான் சொல்ல முடியும். கூடுதலாக கேட்போம், நெகோசியேஷனில் முடிவு பண்ணுவோம். இல்லை வடிவம் கிடைக்கல அதிமுக பாஜக கூட்டணிக்கு, அங்கே ஒரு சலசலப்பு இருக்குன்னா திமுக கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருக்கும், 2017 முரசொலி விழாவில இருந்தே ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா கூட அங்கேயும் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியை தலைமைக்கு எதிராக வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தானே விமர்சிக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்தோம்னா கட்டாயமாக முரண்பாடுகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைக்காமல் நம்ம அரசியல் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் ஆளுங்கட்சி செய்யவும் முடியாது. அதனால் கூட்டணியை நம்ம வந்து முறிச்சுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. கூட்டணி நிலைப்பாடுங்கிறது வேற. அது வந்து ஒரு பரந்த பார்வையோடு எடுக்கிற முடிவு. தமிழ்நாடு நலன், தேசிய நலன் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கூட்டணி நிலைப்பாட்டு எடுக்க முடியும். கவர்மெண்ட்டோடு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம பேசும்போது விமர்சனங்கள் வரும். நான் வந்து எவ்வளவோ விமர்சனங்களை அரசு மீது வச்சிருக்கிறேன். நேரடியாக முதல்வர் தலைமையிலான கூட்டங்களில் கூட நேரடியாக அரசு மீது விமர்சனங்களை வச்சிருக்கிறோம். வேங்கவேல் பிரச்சனையில் நாங்கள் விமர்சனம் வச்சிருக்கிறோம். நாமக்கல் பரமசிவம் படுகொலையில் மிகப்பெரிய அளவில் கடுமையான கண்டனத்தை பொது ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். தென் மாவட்டத்தில் நடக்கிற தொடர் படுகொலைகளை கண்டித்து ஏன் தலைமையில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். காவல்துறையை கடுமையாக அதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இப்போ வடகாடு பிரச்சனையில் காவல்துறையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அரசாங்கத்தோடு எங்களுக்கு வந்து முரண்பாடுகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு அதிருப்தி வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கு. இது எல்லாமே உண்மைதான். கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்களோ? ஆனால் இதற்காக கூட்டணியை விட்டு வெளியேறணுங்கிற அளவுக்கான ஒரு நிர்பந்தம் என்ன இருக்கு? கூட்டணிங்கிறது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் தான். ஆனால் கூட்டணி நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது இதை ஒப்பீட்டளவில் இதற்காக ஒரு கூட்டணி உறவை நம்ம முறிச்சிக்க முடியாது. இல்ல வேற என்ன உயர்ந்த நோக்கம் என்ன? தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சிக்கான லாபம் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்கான லாபம், கட்சிக்கான வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கொள்கை அடிப்படையில் நாம் விரும்பக்கூடிய ஒரு தேசத்தை கட்டமைக்கணும், ஒரு மாநிலத்தை நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வருகிற போது ஆபத்தான சக்திகளை முறியடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இங்கே மதவாத அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறோம், சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் வேண்டாம்னு நினைக்கிறோம், வெறுப்பு அரசியல் இங்கே பரப்ப வேண்டாம்னு நினைக்கிறோம். அதனால இந்த முடிவு எடுக்கிறோம். திமுக அதை ஒரு பெரியனன் மனப்பான்மையோடு அதை அணுகிறதா நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிகளை? இல்லை, அது பேச்சுவார்த்தையின் போது தானே வரும். அது பேச்சுவார்த்தையின் போது அது வரும். அது அந்த நேரத்தில் அதை எப்படி நாங்கள் டீல் பண்ணுமோ அதை டீல் பண்ணுவோம், அவ்வளோதான். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்னு நீங்கள் சொல்றதுனால விஜய் இந்த முறை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பாரு.
குறிப்பா விசிகாவுடைய வாக்குகளையும் பிரிப்பாருன்னு பாஜக கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாஜகவுடைய தலைவர்கள் அப்படி பேசுறாங்க. இந்த முறை விஜயோட டார்கெட் வந்து அதுவா இருக்குமா? இல்லை, அதாவது நீங்க மதச்சார்பின்மை ஆதரவா பேசுறீங்க. விஜய் வந்து ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸ்க்கான சிம்பலா பார்க்க முடியாது. ஒரு ஒரு மதம் சார்ந்த கட்சி அல்லது ஒரு சாதி சார்ந்த கட்சி அப்படின்னு ஒரு சினி பாப்புலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி விஜயகாந்த் அப்படி நம்ம சொல்ல முடியாது. நாயுடு கட்சின்னு சொல்ல முடியாது, அவர் சமூக நாயுடுங்கிறதுனால. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை தாண்டி எல்லா சமூக தரப்புகளிலும் அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவரை விரும்பக்கூடியவங்க இருக்காங்க. அதனால வந்து அவர் அறிவிச்ச உடனே எல்லா கிராமங்களையும் கிளைகளை உருவாக்கினாங்க. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கிளைகள் எல்லா சமூக அடுக்குகளையும் உங்களுக்கு கிராஸ் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக அடுக்குகள்லையும் அவருக்கு அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு சினி பாப்புலர் பர்சனாலிட்டி, அவர் ஒரு ஹீரோ. அதனால் அவருக்கு எல்லா சமூகத்திலிருந்தும் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சப்போர்ட் கட்டாயமாக இருக்கும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும். பொலிட்டிசைஸ்டு மாஸ்ன்னு இருக்காங்க, அரசியல்படுத்தப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அரசியல்படுத்தப்பட்ட வாக்காளர்கள் எந்த சூழலிலும் வந்து மாறி போகிறதில்ல. எம்ஜிஆர் வந்து விஜயை விட, விஜயகாந்தை விட, கமலஹாசனை விட பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு ஹீரோவாக இருந்தவர். பாப்புலர், மிகப்பெரிய ஒரு அவர் கரிஸ்மாட்டிக் அண்ட் பாப்புலர் ரெண்டும் இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த தலைவர் இருக்கும்போதே திமுக வெற்றி பெற்றதா இல்லையா? திமுக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு தேர்தலில் எம்ஜிஆர் 2 சீட்டில் தான் எம்பியில் ஜெயிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு பாப்புலாரிட்டி இருந்தாலும் எவ்வளவு கரிஸ்மாட்டிக் இருந்தாலும் அவருக்கு எதிரான வாக்கு வங்கி உண்டு, எப்போதும் இருக்கும். எம்ஜிஆருக்கு எதிரான வாக்கு வங்கி இருந்தது, ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்கு வங்கி இருந்தது. அந்த மாதிரி 100% யாரும் அப்படியே போறதில்லை. 100% ஒரு தலைவருக்கு பின்னால் அப்படியே யாரும் போறதில்லை. அப்போ இப்போ விஜய் வர்றார் அப்படின்னா, விஜய் வர்றதன் மூலமா 100% அப்படியே எல்லாம் மாறிடுவாங்க, அல்லது 70% மாறிடுவாங்க, அல்லது 60% மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து கணிக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இதில் ஒரு தெளிவுள்ள அரசியல் நம்ம பார்க்க முடியுது மக்கள்கிட்ட. எந்தெந்த தேர்தலில் யார் யாருக்கு எப்படி வாக்களிக்கணும், எப்படி அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சைலண்டாக தான் பண்ணுறாங்க. நமக்கு வந்து முடிவுகள் வரும்போது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது அந்த முடிவுகளை பார்க்குற போது. அதனால் விஜய் வந்தார்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் அப்படியே சாய்ஞ்சிருவாங்க அவங்க பக்கம். அப்படின்னா தலித்துகள் சமூகம் மட்டும்தான் அப்படி சாய்ஞ்சிருவாங்க, சினிமா மயக்கத்துக்கு போயிடுவாங்க, மற்ற சமுதாயத்தில் யாரும் சினிமா மயக்கம் இல்லைன்னு அர்த்தமா? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் போகும்னு நம்புறாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து சரி, எனக்கு திமுகவை பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, இவ்வளோ நாள் நாங்கள் மாறி மாறி போட்டோம், சரி புதுசாக ஒரு ஆள் வராரு அவருக்கு போடணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. கிறிஸ்தவர்கள் அவர் பேர் ஜோசப் விஜய், நம்ம ஆள் ஒரு கிறிஸ்டின் வராரு அப்படின்னு டக்குன்னு ஒரு அஃபினிட்டியில் போடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ரிலீஜியஸ் அஃபினிட்டி. அப்படிலாம் கிறிஸ்டின்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்காக வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்கள்ட்ட கூட உண்டு, இந்த முஸ்லீம் அஃபினிட்டி உண்டு. அவங்க ஜமாத்தில் சொல்கிறது கேட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இன்னும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, தமிழ்நாட்டிலையோ அல்லது ஆல் இண்டியா லெவல்லையோ. அவங்க சர்ச்சஸில் சொல்கிறது கேட்குறாங்க, கொஞ்சம் ஓரளவு கேட்பாங்க. ஜோசப் விஜய்ங்கிற பேருக்காக கொஞ்சம் ஓட்டு அந்த பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்குது. திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காத இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அது போகாது. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்தாலே ஒவ்வொரு வாக்காளரும் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக தான் இருக்கிறான். வெறும் சினிமா மயக்கத்தில் உள்ளவங்களா இல்லை. அது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சொற்பமான அளவில் தான் இருக்கலாம், ஒரு 3%-5%. மற்ற எல்லாருமே சினிமா வேற, அரசியல் வேற, சாதி வேற, அரசியல் வேற, மதம் வேற, அரசியல் வேற அப்படின்னு சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கு, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. அதனால இப்போ தலித் செக்ஷன்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு அவருக்கு போகும்னா எல்லா செக்ஷன்ல இருந்தே அவருக்கு ஓட்டு போகும், எல்லா கட்சியில இருந்தும் போகும். நீ கட்சியை விட்டுருங்க, சமூக ரீதியாவே பாருங்க, சமூக ரீதியாவே பாருங்க. அந்த ஏன்னா கட்சிக்கான வாக்குங்கிறது வந்து அது வந்து ஒரு பெர்பெச்சுவேட். ஒரு திமுக ஓட்டு போட்டோம், திமுக ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக ஓட்டு போட்டோம், அதிமுக ஓட்டு போடுவோம், வேறு காரணமே சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறவங்க திமுக, கலைஞருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கலைஞருக்கு ஓட்டு போடுறவங்க எம்ஜிஆர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி தான் காலங்காலமாக அது இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நிலையான ஒரு வாக்கு வங்கி, அரசியல்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஊசலாட்டத்தில் இருக்கிறவங்க, தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுறவங்க, கட்சி சார்பற்று நிற்கிற உழைக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க.
இப்போ அவங்களில் ஒரு செக்ஷன் வந்து ஒரு புது ஆளா இருக்காரு வரட்டுமே இல்ல வக்ஃப் சட்டத்தை அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு செக்ஷன் ஓட்டு போடலாம். ஆனால் அது அவரை ஆட்சி பீடத்தில் போய் அமர்த்தக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அதனால் வந்து திமுகவுக்கு கிடைச்ச வாக்குகள் எல்லாம் சிதறி போயிடும் அப்படின்னு நான் நம்பலை. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி சதறலாம். திமுக அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு இவங்களே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி பிடிச்ச காலம் ஒன்று உண்டு. அதே மாதிரி வைகோவை தூக்கி பிடிச்ச காலம் ஒன்று உண்டு. அதே மாதிரி விஜயகாந்தை தூக்கி பிடிச்ச காலம் உண்டு. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே 5%லேருந்து 8% வரலும் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 8ங்கிறது விஜயகாந்த் 10 வரலும் போனார்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். இது வந்து எப்பவுமே திராவிடியன் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டுக்கும் எதிராக வாக்களிக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கி எதிர்ப்பு வாக்கு வங்கி. அந்த வாக்குகளில் வந்து ஒரு சிதறல் ஏற்படலாம். அதில் கூடுதலாக வந்து விஜய் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் ஒரு % வாங்கலாம். இதை வச்சுக்கிட்டு வந்து ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்திட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இங்க உருவாக்குறாங்க. பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு பாதிப்பை ஏற்படுத்தலாம். 1% 2% பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா இதனால ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துரும் அப்படிங்கிறது வந்து என்னால அப்படி யூகம் பண்ண முடியல. ஒட்டுமொத்தமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துக்கு போறதை நோக்கி தான் இப்ப கட்சிகள் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பார்க்கிறாங்க. அப்படி அவங்களால சேர முடியாது. ஏன்? விஜய், பிஜேபி, ஏடிஎம்கே, நாம் தமிழர் மற்ற கட்சியெலாம் ஒன்றா சேர வாய்ப்பில்லை. இவங்க வந்து திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்த்து பேசி தான் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்குது. இப்போ திரும்ப ஏதோ ஒரு திராவிட கட்சியோட போனாருன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு, எப்படி அதை கன்வின்ஸ் பண்ண போறாரு மக்களை, அல்லது அந்த மக்கள் எப்படி அதை நம்புவாங்க? திமுக எதிர்ப்பு தான், வெறும் திமுக எதிர்ப்பா? திராவிட கட்சியிலே சேர்த்தானே எடுத்திருக்காரு, பெரியாரையும் சேர்த்தானே எடுத்திருக்காரு. அப்ப அதிமுக திராவிட கட்சி இல்லையா? அப்ப திராவிட கட்சி அதிமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும்? சேர முடியாது. அதனால தான் தனித்துன்னு அறிவிச்சு நிற்கிறாரு. விஜய் வந்து நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு தானே வந்திருக்கிறாரு. அடுத்த முதலமைச்சர் சொன்னவர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு இவர் போய் கீழே சபார்டினேட்டாக நின்னாருன்னா அவருடைய ரசிகர்கள் எப்படி அதை ரசிப்பாங்க? அல்லது பொதுமக்கள் எப்படி இவரும் வந்து 10-11 அவங்களோட தான் இவர் விஜயகாந்த் போய் மிக்ஸ் ஆன மாதிரி மிக்ஸ் ஆகிட்டாரு. அப்போ இவர்கிட்ட ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. சந்தர்ப்பவாதமாக முடிவெடுக்கிறாங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நிற்கலை. நான் தான் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபோர்ஸ் அவர்கிட்ட இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. நான் தான் ஆல்டர்னேட், என்னோட வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள தான் மக்கள் வந்து ஆல்டர்னேட்டாக எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல, நான் இந்த தடவை எடப்பாடி கூட போயிடுறேன், அடுத்த தடவை என்ன வந்து ஆட்சியில் உட்கார வைங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இது போயிடும். விஜய் தனிச்சு நிற்பாருன்னு தான் கணிக்கிறீங்க? அது என்னுடைய யூகம். அப்படி நின்னார்னா தான் அவர் அடுத்த தேர்தலில் அவர் ஒரு ஃபோர்ஸாக வந்து ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக வந்து நிற்க முடியும். இல்லைனா எப்படி தேமுதிக வந்து அதிமுக சேர்ந்த உடனே அது 10-11 மாறிச்சோ அந்த மாதிரி இதுவும் 10-11 மாறும். அவ்வளவுதான். அப்படி விஜய் தனிச்சு நின்று பிரிக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தினால திமுகவுக்கு கூட்டணிக்கு பாதிப்பு இல்லைன்றீங்களா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும், அதனால திமுகவுக்கு பாதிப்பு இருக்காது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி விஜய் அவங்க எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க தான். மற்றபடி திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், சிறுபான்மை மக்களோட வாக்குகள், பட்டியலின சமூக வாக்குகள்ங்கிறதுல ஒன்றும் பாதிப்பு வந்துடாதுன்றீங்க. விஜய் தலைமையில ஒரு பெரிய கூட்டணி கட்டமைக்கணும் அப்படின்ற முயற்சியும் இங்க நடந்துட்டு இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அடுத்த தேர்தலில் வேணா சாத்தியமாகும், இந்த தேர்தலில் சாத்தியப்படாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவரை வந்து ரொம்ப சப்ஜூனியராக தான் பார்ப்பாங்க அரசியலில். அவருக்கு கீழே போய் இப்போ பாமக போய் உட்காந்து பேசுவாங்களா எனக்கு தெரியல. தேமுதிக போய் உட்காந்து பேசணும், விஜய் ஒன்று லீடராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களை சிஎம்மாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஈகோ விட்டுட்டு போய் உட்காந்து பேசுவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தான் இப்போ வெளியே நிற்கிற கட்சிகள். ஆமாம். இப்போ மற்ற கட்சிகள்லாம் இப்போ அதிமுகவோடவே இருக்காங்க அல்லது பிஜேபியோட இருக்கிறாங்க. இப்போ அவங்க யாரும் அப்படி போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 கட்சி தான் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிற கட்சிகள். அதனால் இந்த தேர்தலில் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி உருவாகுமான்னு தெரியாது எனக்கு. ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் அவங்களால. 2 கட்சி எந்த கட்சி வேணாலும் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும். ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு கூட்டணியை அவர் தலைமையில் உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ பாமகவும் தேமுதிகவும் கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா பாஜக வந்து அதை நிறுக்கும். அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துருவாங்க. அதுக்கான எல்லா உத்திகளையும் அவங்க கையாளுவாங்க. பாமக விஷயத்துல கூட திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனையில பாஜகவுடைய தலையீடு இருப்பதாக நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க.
அந்த பஞ்சாயத்து பற்றி சொன்னேன். பஞ்சாயத்து பண்ண போனவங்க எல்லாம் வலதுசாரிகளாக இருக்காங்க. இது இடதுசாரிகளின் ஆதரவோடு எழுச்சி பெற்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு வலதுசாரிகளுடைய பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமைக்கு போய் இருப்பது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் என்ன லாபம் இருக்க போகுது அவங்களுக்கு? லாபம்னு சொல்லலை, அவங்க இந்த மாதிரியான ஒரு பாமக வந்து வலதுசாரிகளோட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ திமுகவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க தோழமை கட்சியில் தான் போய் பேசுவாங்க. கட்டாயமாக வலதுசாரிகள் போய் உட்காந்து பேச முடியாதுல்ல. இப்போ இவங்க குடும்ப அரசியல், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பிரச்சனை. அது இவங்களுக்கு என்ன அக்கறை, ஏன் போய் உட்காந்து பேச போகிறாங்க? வெறும் ஃப்ரெண்ட்லி மேனரா அல்லது இது ஐடியாலஜிகளோட தொடர்புடைய விஷயமா? நான் ஐடியாலஜிக்கலாக பார்க்குறேன். அவங்களுக்கு இடையில பெரிய இடைவெளி இல்லை. வலதுசாரி அரசியலை நோக்கி அவங்க நகர்ந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனையை இதை நான் பார்க்குறேன். ஆனால் திரு ராமதாஸ் வந்து அச்சப்பட்டார். பாஜக பக்கமும் RSS பக்கமும் பாமக தொண்டர்கள் போகிறாங்க அப்படின்னு அவர் அச்சப்பட்டு தான் பேசினார். ஆனால் பாமக வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சியாக மாறுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரியான இது பண்புகளை கொண்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ மெல்ல என்ன ஆகுன்னா, இது வீக்கானாக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி போய் சேருவாங்க. இல்லை, அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துகிறார், பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறார், மார்க்ஸை முன்னிலைப்படுத்துகிறார், சமூக நீதி அதெல்லாம் முன்னிலைப்படுத்தியிருந்தா இப்போ இந்த உறவு சிதைஞ்சிருக்காதுல்ல. விடுதலை சிறுத்தைகளோட இருக்கிற உறவு சிதைஞ்சிருக்காது. திமுக கூட்டணியில் இருந்து அவங்க வெளியேறி இருக்க முடியாது. இந்த கூட்டணியில் ஒரு வலுவான சக்தி அவங்க இருந்திருக்க முடியும். 2011 இருந்தோம்ல, ஏன் அப்புறம் வெளியே போகணும்? இல்லை, திரு ராமதாஸுக்கு அந்த சிந்தனை இருக்கா? திரு அன்புமணிக்கு அந்த அவர்கிட்டே அந்த சலனம் இருந்துச்சு ராமதாஸுக்கிட்டே. இல்லைன்னா அது அவருடைய வழிகாட்டுதல தான் அவருடைய மகன் இன்னைக்கு அரசியல் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் இப்போ அவர் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்வது சரியா தவறா என்றாலும் கூட, அது சரி என்றாலும் பொறுப்பு அவருடைய தந்தை தான், அது தவறு என்றாலும் பொறுப்பு அவருடைய தந்தை தான். அதை முதல்ல அவர் அக்செப்ட் பண்ணி ஆகணும். தந்தையை விமர்சிக்க கூடாது என்பதை இவர் அக்செப்ட் பண்ணணும். தந்தையை மீறிய தனையன் அப்படின்னு தானே விமர்சிக்கிறாரு திரு அன்புமணியவே திரு ராமதாஸ். அது சொல்றேன். அது அவர் வந்து நம்ம ஒரு குடும்ப விவகாரம், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, உட்கட்சி விவகாரம் அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்குள்ள இருக்கு. ஆனால் வலதுசாரிகள் தலையீடு செய்வது அந்த கட்சிக்கு நல்லதா? இப்போ எனக்கு வந்து அது மாதிரி கட்சிகளுக்கு வந்து நம்மோட முரண்பட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவங்கெல்லாம் இங்கே வலுவாக இருந்ததுனால தான் பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியல. ஏடிஎம்கேட நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க வலுவாக இருக்கிறதுனால தான், திமுகவும் அதிமுகவும் வலுவாக இருக்கிறதுனால தான் பிஜேபி அங்கே கால் ஊன்ற முடியல. அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகலைன்னா இங்கே ஆல்டர்னேட்டாக வந்து காங்கிரஸ் தான் இருந்திருக்கும். காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சியை இங்கே வலுப்பெறாமல் போனதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் வலுவாக இருந்தது தான். எம்ஜிஆருங்கிற ஒரு பர்சனாலிட்டி உருவாகலைன்னா திமுகவுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டாக அவங்க தோக்கும்போது இவங்க ஆட்சி வந்திருப்பாங்க, இவங்க தோக்கும்போது அவங்க ஆட்சி வந்திருப்பாங்க. டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ்னே அரசு பாலிடிக்ஸ் போயிருக்கும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறினதுனால காங்கிரஸ் பின்னுக்கு போயிருச்சு. பிஜேபியும் அங்கே வந்து கால் ஊன்ற முடியாமல் போச்சு. அப்போ அவங்க 2 பேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த அரசியல் இங்கே உள்ள நுழைய முடியல. பிஜேபி அரசியல் உள்ள நுழைய முடியல. அந்த இடத்துல இன்னைக்கு வட மாவட்டங்களில் ஒரு பாமக ஒரு ஃபோர்ஸாக இருக்கு. இன்னைக்கு அவங்க வீக்கனானா அந்த இடத்த யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா? அது பிசிகாவுக்கு கெயின் இல்லையா? பிசிகாவுக்கு வந்துட்டு அது பிரச்சனை இல்லையா? அப்படியே வந்து அவங்க கேடஸை ட்ரெயின் பண்ணி வைக்கலையே. அவங்க பிசிகாவை தானே எதிரியாக காட்டுறாங்க, பிஜேபி எதிரியாக காட்டலையே. எம்பிசிக்கு இடஒதுக்கீடு வேணும், பிசிக்கு இடஒதுக்கீடு வேணும், மண்டல் பரிந்துரையை ஆதரிக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்ன விசிகாவை எதிராக காட்டுறாங்க. மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறதுக்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த பிஜேபியை நட்பு சக்தியாக காட்டுறாங்க அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட. தலித் முதல்வர்னு பேசினார்ல, அதெல்லாம் அந்த எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் அது இருந்திருக்கு. ஐடியாலஜிக்கல கன்சிஸ்டண்டாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? உள்ளபடியே பாமக என்ன பண்ணணும்? பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும். ஏன்னா மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தின விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பிஜேபி. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இன்னைக்கு அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவரைலாம் அவங்க பிரச்சனை பண்ணலை, அது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் விட்டுட்டாங்க. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவொடனே தேசிய அளவில் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதனுடைய சைடு எஃபெக்ட் தானே பிஜேபி வளர்ச்சியே. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மண்டல் ரிப்போர்ட் தான், அதை நடைமுறைப்படுத்த துணிஞ்ச பிறகு தான் பிஜேபிங்கிறதே வளருது. இல்லைன்னா பிஜேபி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் போது அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார்? விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது தப்பா இல்லையா? அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆட்சி அது. ஓபிசி மக்களுக்கான ஆட்சி, எஸ்சி எஸ்டிக்கு மக்களுக்கான ஆட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை கவிழ்த்தது அத்வானி தானே, பிஜேபி தானே. எவ்வளோ பெரிய வன்முறையை உருவாக்குனாங்க. முதல் முறையாக ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்த மாணவர்கள்லாம் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்களே, தீ வைப்பு வன்முறைகளில் ஈடுபட்டாங்களே. அதெல்லாம் யாருக்கு எதிரான வன்முறை? ஓபிசிக்கு எதிரான வன்முறை தானே. திருமாவளவன் வன்முறை தூண்டி விட்டான் பிசிக்கு எம்பிசிக்கு எதிராக.
அவங்க திருமாவளவனை எதிரியாக காட்டுறாங்க, விசிகா கொடிக்கம்பத்தை அறுத்தறின்னு சொல்கிறாங்களே தவிர பிஜேபி ஊர் ஊராக போய் கொடியேற்றுது, மத வெறி அரசியலை தூண்டுது, சமூக நீதிக்கு எதிரான அரசியலை பேசுது. அதை எதிர்த்தே அவங்க பேசலையே, நட்பாக தானே இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி போலான்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு திரு அன்புமணி முயற்சி மேற்கொண்டார் அப்படின்னு பாஜக மீதான ஒரு ஒவ்வாமையோடு தான் அவர் பேசுறாரு திரு ராமதாஸ். அந்த தேர்தலில் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பிஜேபியோட போய் சேர்ந்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? அந்த அரசியல், அவங்களுடைய அரசியலை ஆதரிச்சதில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? சோஷியல் இன்ஜினியரிங்கிறத யார்கிட்ட இருந்து அவர் காப்பி அடிச்சாரு? சோஷியல் இன்ஜினியரிங்கிறத தலித் வெறுப்பு அரசியல்னு ஒரு அரசியலை கையில் எடுத்தார்ல. அதாவது பிராமணர் அல்லாதார் இயக்கம் கண்ட பெரியாருக்கு சிலை வைத்திருக்கிற மருத்துவர் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்காரு. தலித் அல்லாதார் இயக்கம் உருவாக்கலாமா? தலித்துகளிலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? விளிம்பு நிலை மக்கள் இல்லையா? அந்த மக்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த மக்களை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் பெரியாரிஸ்ட் தானே, நீங்கள் மார்க்சிஸ்ட் தானே, நீங்கள் அம்பேத்கரிஸ்ட் தானே. அப்போ எங்கே அந்த இடத்துல ஏன் அந்த அந்த பிழை? இந்த பாமகவுக்கும் பிசிகாவுக்குமான உறவு முடிந்த முடிவு தானா? அதில் இனிமே அடுத்த தொடக்கமே இல்லையா? நாங்கள் அதை ரொம்ப ஆழமாக விரிவாக சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்துட்டோம். நாங்கள் வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய கட்சிக்கு நலனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் கையில் எடுத்தாங்க. முதல்ல இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க, குடிசைகளை கொளுத்துனாங்க, எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு. சரி, அது நடந்தது, நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்னு ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார். ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தின முதல் தலித் அல்லாத தலைவர் மருத்துவர் ராமதாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீல நிறத்தை கொடியில் இணைத்தார், தலித்துகளை பொதுச் செயலாளர் ஆக்கினார், அம்பேத்கருக்கு சிலைகளை நிறுவினார். ஒரு தலித்து தான் பாட்டாளி கட்சியுடைய நிரந்தரமான பொதுச் செயலாளராக இருப்பார். இது எல்லாமே அதே மாதிரி முதல்ல அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் முதல்ல ஒரு தலித் தான் முதல்ல ஒரு அமைச்சராக்குவேன்னு சொல்லிட்டு அமைச்சராக்கினார். 2 முறை தலித் எழிமலையும் பொன்னுசாமியையும் அமைச்சராக. இது எல்லாமே அந்த காலத்தில் சரி. ஒரு 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு அளப்பரிய முயற்சி. வரலாற்றில் என்றைக்குமே பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு முன்னால் நடந்த வன்முறையை விடுங்க, அந்த வன்முறையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டிய, மருந்து இட வேண்டிய ஒரு செயல் திட்டமாக இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லையா? உழைக்கிற மக்கள் தானே, பாட்டாளி மக்கள் தானே, சமூக நல்லிணக்கத்தை பேரணுமா இல்லையா? நான் எப்படி உங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? நான் எந்த இடத்துல உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறேன்? நான் தான் இங்கே நடக்கிற சாதி மறுப்பு திருமணங்களுக்கு காரணம்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு இட்டுக்கட்டி பேசிய ஒரு அவதூறு அது. காதலுக்கு யார் பொறுப்பாக முடியும்? சாதி மறுப்பு திருமணங்களுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இப்போ அந்த அரசியல் சோஷியல் இன்ஜினியரிங். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் எங்கிருந்து வருது? பிஜேபியிலிருந்து வருது. பிஜேபி என்ன சோஷியல் இன்ஜினியரிங் பண்றான்னா, பெரும்பான்மை சமூகத்தை போலரைஸ் பண்ணுவதற்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது தான் அவனுடைய சோஷியல் இன்ஜினியரிங். அவன் ரிலீஜியஸ் பேஸ்டு சோஷியல் இன்ஜினியரிங், இவர் காஸ்ட் பேஸ்டு சோஷியல் இன்ஜினியரிங். இவர் இங்கே முஸ்லீம்களுக்கு எதிராக அரசியல் பண்ண முடியாது, வெறும் 3%. இங்கே தலித்துகளுக்கு எதிராக அரசியல் பண்ணாதான் இவங்களை ஒருங்கிணைக்க முடியும். அவனை பார், அவன் கொடியை பார், அவன் விளம்பரத்தை பார், அதை அழி, இவன் நமக்கு எதிரானவன். இந்த அரசியலை பண்ணி சமூகத்தை ஒரு சாதியை ஒருங்கிணைச்சார். இப்போ தலித்து வெறுப்பு அரசியலை ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தார், எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தார். அதுதான் அந்த இடத்துல பிழை. அதனால நாங்கள் இனிமேல் எந்த சூழலிலும் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்ய முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிக்கிறதுக்கு திரு ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை, விஜயோடு போவதற்கும் மனசு ஒப்பலை. திமுக கூட்டணியில் இடம் பிடிக்கணும்னா திருமாவளவன் என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு ஒரு சங்கடம் இருப்பதாக தான் சமீபத்திலலாம் பேசப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு நான் யாருக்கும் இடையூறா இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் நெருக்கடி தர மாட்டேன், நான் யாருக்கும் நிர்பந்தம் தர மாட்டேன். அது அவங்க எடுக்கிற முடிவுகள். திமுகவும் பாமகவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ள நான் இடையில தலையிட மாட்டேன். உங்க கொள்கை ஒன்று இருக்குல்ல, நாங்கள் வெளியேறுவோம். நாங்கள் வெளியே நின்று நாங்கள் தனியாக நிற்போம். சும்மா கேண்டிடேட்டை போடுவோம். நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷனை சந்திப்போம். நாங்கள் எங்களுக்கு ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. நாங்கள் எங்களுக்கான பிரின்சிபல் என்னவோ அதுக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் இப்போ 4 பேர் இருக்கிறோம், அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லைனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. அது எங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.